அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கிளம்பிருச்சுல, எடுத்தோடனே கிளம்பி குண்டிய கட்ட மயிரா வளர்ந்து உட்காருதா. அப்பதான் அந்த கட்டப்பை தூக்கி முன்னால வை, நாய்க்கு முன்னால கபீர் ஒரு கருவாடு கூட எழுதிட்டு வந்தியா, தூக்கி பத்திரமா வை. அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்டவர்களுக்கு கலாரசிய பெருமக்களே, நாடு போற்றக்கூடியவர்களே, ஏடு போற்றக்கூடிய எழுத்தாளே மற்றும் எங்களெல்லாம் 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்த தாய் குளங்களே, மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருமுடி மக்களே, மற்றும் இந்த நாடகத்திற்கு வந்து நாடகத்தை கெடுக்க காத்து கொண்டிருக்க கடலப்பொறி வியாபாரி அவர்களே, மற்றும் கவட்டுகளை தண்ணியை ஊத்திருக்க சுருக்கமொழி காப்பி அவர்களே, இந்த 2 பேரை மாத்திரம் பார்த்தா ஒரு வயோட தூங்கக்கூடாது. முக்கியமா இந்த சோளப்பொறிக்காரருக்கு சொல்றேன், இங்க வாரு, என்னை பார்த்தாரு, அப்பா கோச்சுக்கிறாம அங்கே உட்காரு, ஒரு 12:15 1 மணிக்கு தட்டை தூக்கு, அதோட வியாபாரம் நல்லா இருக்கும். பழம்பரி வியாபாரி ஆமா, இந்த நேரத்துல நாடகம் நின்று போய் 12 மணிக்கு சங்கத்துக்கு வந்துட்டான். காரணம் யாரு? சோளப்பொறிக்காரர். ஏன் அந்த கதையை கேட்கிறேன்? மற்ற ஆளுல கூட நம்பி கிம்பி நாடகம் ஆரம்பிச்சிடலாம். இந்த சோளப்பொறிக்கார் வியாபாரம் பண்றாருன்னு நம்ம படுத்து கிடக்குறாங்க, பத்திரமா படுத்து கிடக்கு. ஏண்டா எங்க வெதர்ல மிச்சு போடுவாரா என்னமோ தெரியாம கிடக்கணும். இதை விட முக்கியமான விஷயம், இந்த சுக்குமல்லி காப்பி பண்ற ஆளுங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதுல கமுதி பக்கம் நாடகத்துக்கு வந்து கூட்டம், நல்ல கூட்டம். சுக்குமல்லி வியாபாரம் அத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. 2 கேனு கொண்டாந்து மனுஷன் பச்சை தண்ணியை ஊத்தி அடிச்சு கொண்டாம, பச்சை தண்ணி தானே அப்புறம் என்ன இருக்கு, கொண்டாந்து அடிச்சு கொண்டாந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தா மணி 12 மணி இருக்கு. தீச்சட்டி எடுக்கிற மாதிரி ஒரு 3 பேர் கிளம்பி ஓடுறேன். என்னடான்னு பார்த்தாக்கா அவுச்ச உருளைக்கிழங்கு மாதிரி சுக்குமல்லி கீழே கொட்டுட்டு கூட மலர்ந்து காலிஃப்ளவர் அவுச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குத்துயிரும் குலையுமா பிடிச்சிட்டு ஓடுறாங்க. இது சுக்குமல்லி வியாபாரியோட வேலை. அதனால கொஞ்சம் என்ன பார்த்தாரு, 2 பேரும் பாய் தான் சுக்குமல்லிக்கு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உட்காந்துருங்க ஐயா சோளப்பொறி, நீங்க உட்காருங்க, நான் என்ன வியாபாரம் பண்ணித்தாரு, நீ பயப்பட இந்த வந்துட்டாரு எங்க அப்பா மீசா. சரி ஆமா ஆமா சரி சரி சொன்னார்ல, ரெண்டாவது சோசியல் சொன்ன சரியா தானே இருக்கு, சத்தியமா நிறைய இருக்கு. ஆமா அது தேவையா நமக்கு. ஆமா சரி நீட்டா சரிங்க போ, என்ன பார்த்தா போய் உட்காருங்க. நீலாம் 250 ரூபா போட்டு வித்தா கூட உன்னால நிறுத்த முடியாது. எப்படி 300 ரூபா போட்டு வித்தா கூட நீங்க முடிச்சு விட்டாங்க. போய் உட்காருங்க போய், உட்காருங்க போய். நாங்களும் தனியா போட்டா அப்படி தான் பேசுவோம். போங்க போய், நீங்க போங்க போய், உட்காருங்க. தனியா போட்டா உங்க சவுடாலா, உங்களோட நாங்க பெரிய முடியாது. உட்காருங்க, நீங்க உட்காருங்க, உட்காருங்க போய், நீங்க உட்காருங்க போய், நீங்க போங்க. அதான் வேணாலும் சோசிய சொன்னார்ல, நீ எந்த ஊருக்கு முதல்ல மாசிக்கல் நாடகம் கூட அந்த ஊரை உனக்கு ஏழை நடக்க முடியாது வந்துருச்சுல. மனசு கோணல் இல்லாம நாங்க நடிப்போம், அதுக்கு 100% நாங்க உண்மையா இருப்போம். இந்த உண்மையா சொல்றேன், இந்த முத்தையாசாமி மேல ஆணையா, உங்கள் மனம் வருந்தாத அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களை நகைச்சுவை பண்ணணும் அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன். இதை விட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் மிக சிறந்த கலைஞர்கள். அப்படி கலைஞர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்துள்ள அருமை அப்பா ஏம்பல் புகழ் சண்முகம் அப்பா அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, மற்றும் எங்களது சிறந்ததொரு ஒளி சொல்லவே தேவையில்லை. எங்க அண்ணன் தான் எங்க வேணாலும் உட்கார்ந்து பேசாம உட்காந்துருக்கு. எப்பவும் பேசுவேன், நீங்க பேசாம இருக்க செவின போல மாதிரி. ஏன் நீயாவது பேசக்கூடாதா? ஆமா ஜெயம் ஆடியஸ் தானே, ஜெயம் தானே பேர் மாதிரி. யாரு யாரு அவர்? அது ஜெயம் கரெக்டா இருக்கு, அதுல பஞ்சாயத்து இல்லாத ஆளு எங்க அண்ணன். அதை விட எங்களது முகங்களை எல்லாம் வெளிநாடு உள்நாடு
பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் காட்டுறதுக்கு தகுதியான முறையில் எங்களை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது அருமையான ஒரு ஒளியன் ஒளி அனிதா கலைக்கூடா எங்க அண்ணன் கண்ணாடி முருகன் வந்துருச்சு. அதுக்கு பக்கத்துல அவரு பேர் என்னப்பா மறந்துட்டேன். அவர் பேரு ஹார்மோனி அண்ணன் ஹார்மோனியா லைவ் முந்தானத்தை பார்த்து அருமையான லைவ் போட்டிருந்தீங்க. புதுசா ஒரு பப்புன்னு நல்லா இருந்துச்சு. உண்மையா நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. ரவி பிரசாத்துக்கு அடுத்து உங்களை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரவி பிரசாத் 2 காம்பவுண்ட் சவர் எடுத்துச்சு. இன்னும் 2 சிசியை வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல முறையா எங்களது மோங்களையும் காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை இனிதே துவங்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பு காத்த வணக்கம் வருகிறது. அவை இவர்களே அமுதகான சொல்லிக்க போகுது. அன்பு காத்த வணக்கம் வருகிறது. அது இவர்களே அமுதகான சொல்லிக்க போகுது. அன்பு காத்த வணக்கம் வருகிறது. அவை இவர்களே அமுதகான சொல்லிக்க போகுது. அதுல ஏன் பொண்டாட்டில பரிமாற ஆரம்பிச்சானா தட்டை தூக்கிட்டு இப்படித்தான் நிக்கணும். கிரிக்கெட் விளையாடும் போது பிறந்திருப்பா அவருக்கு தூக்கிட்டு பரட்டெல்லாம் கேட்டா இப்படித்தான், இட்லி எல்லாம் கேட்டா இப்படி வரும் எடுத்துக்க அப்படி. இதுல சித்திரை மாசம் எங்க ஊர் திருவிழா. என்னடி வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டேன். நாடகம் நான் தான் பேசியிருந்தேன். அப்ப அவ சொன்னா ஒண்ணும் வேண்டாம், எத்தனை நாள் சாப்பிட வருவாங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் என்னடி சித்திரை மாச திருவிழான்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறான், குறைஞ்சது ஒரு 55 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். எத்தனை கிலோ கறி சொல்லணும் கேட்டிருக்காப்ல 5 கிலோ சொல்லுமா இல்லையா? நான் கேட்டேன் எத்தனை கிலோ கறி வேணும் உனக்கு சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா அதிகம்லாம் வேணாம், 2 கிலோ ஆட்டுக்கறி எடுங்க போதும்னா. 55 பேருக்கா? ஏப்பா முகத்துல காட்டவா? அப்படித்தான் நான் நினைச்சேன். என்னடா 2 கிலோ ஆட்டுக்கறி எப்படி பார்த்தா 55 பேருக்கு? சும்மா 5 கிலோ எடுத்துறேன். நான் சொல்றேன் நீங்க இல்லையா 2 கிலோ எடு போதும்னா விடு. அப்ப கெட்டி கரப்புலாம் சிக்கன் எவ்வளவு வேணும்னு கேட்டேன். அது 2 கிலோ எடு போதும்ட்டா. என்னடா எப்படா 2 கிலோ 55 பேர் திங்க 10 மாடின்னு கேட்டேன். இல்ல 2 ஊரா மாதிரி இல்லை, நான் பாத்துக்கிறேன் நீ போயா நாடகத்துக்கு போயா அப்படின்னு கிளப்பிட்டான். மாமா நான் நாடகத்துக்கு போயிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு மறுநாள் வந்து பாக்குறேன், இலைய பூரா எண்ணிட்டேன். சின்ன இலைய எத்தனை பேர் தின்றுருக்கேன்? 60 பேர் தின்றுருக்கேன். நீ விவரமான எண்ணி பார்த்துட்டேன். நான் போய் அடுத்து போய் அந்த 60 எண்ணிட்டு ஏட்டி 60 பேர் சாப்பிட்டுருக்காங்களே எத்தனை கிலோ கறி காலியாச்சுன்னு கேட்டேன். பதில் சொன்னாவாரு 1.5 கிலோ கறி தான் சமைச்சேன், 1/2 கிலோ எடுத்து பிரிட்ஜில் வச்சிருக்கேன் போய் பாரு அப்படின்னா. போய் பிரிச்ச திறக்குன்னு 1/2 கிலோ அங்கே கிண்ணத்துல கிடக்கு. கூப்பிட்டு கேட்டேன் வாடிங்க இவ்வளவு தைரியமா சமாளிச்சிருக்கீங்க எப்படி? உண்மையா சொல்லு. நான் இது மாதிரி 10 பேருக்கு சொல்றேன். ஏன்னா அந்த ராதாலாம் டெய்லி தண்டராஜ் மாஜா அடி வாங்குது, அதுக்கெல்லாம் போய் சொல்லணும், அப்பதான் புத்திசாலியா பொழைச்சுக்கிறோம். எப்படி நீ சமாளிச்சா சொல்றீன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னாவார் ஒரு பதில்,
இலைய போட்டு தண்ணியை தெளிச்சிருவேன். அடுத்து உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க எப்படி இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்றதுக்கு முட்டைக்கோசு பொரியலையும் வாழைக்காய் முதல்ல வைப்பேன். அவன் வாழைக்காயை விழுக்கு விழுக்குன்னு மூணாயினா போதையில் இருக்கான்னு அர்த்தம். அவங்களுக்கு கறியே வைக்க மாட்டேன். சரி பரவாயில்லடி. அப்புறம் மத்த இலையெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் இலைய போட்டு வாழைக்காய் மண்டி இண்டி எல்லாத்தையும் வச்சிருவேன். வச்சுட்டு ஒரு வசனம் சொல்லுவேன். ஒரே வசனம் தான். ஒரு வயோட சோறு திங்க மாட்டேன், எந்திரிச்சு போயிருவேன். அப்படி என்னடி வசனம் சொல்லுன்னு கேட்டேன். சூப்பர் வசனம் சொன்னான். இலைய போட்டு தண்ணியை தெளிச்சுட்டு கிட்டத்துல போய் சொல்லுவேன். கண்ட கண்ட நாய்கள்லாம் வந்து உட்காந்து என் புருஷன் நாடா காசா பூரா திங்குதுன்னு சொல்லுவேன். ஒரு வயோட திங்க மாட்டேன், ரோசப்பட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. அப்படி இருந்து 2 பேரும் தின்றுருக்கான். யாராருன்னு கேளு. என் மாப்பிள்ள முக்காமண்ட முத்துராஜன் தமிழ் பப்புன்னு நிறைய போட்டிருக்காங்க. நீ கெட்ட வார்த்தையில திட்டினா கூட நான் போக மாட்டேன். ஏன் சொல்றேன்னா இவ்வளவும் புத்திசாலித்தனம். அதனால நல்ல முறையா நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லி இத்தனையும் உங்கள் முன்னால் நின்று சொல்லிக் கொண்டிருக்கும் நான் பழந்தரும் சின்ன நடிகன் மறைந்த மாமேதை அருமை என்ன எங்களை தொண்டி அறிவமில்ல முகில்தகம் ஆர் சக்திராஜா அவர்களது மாணவனுமாகிய எஸ்.ஆர். சக்தியாக நான் தான் நேரம் பப்புன் காமிக்கு நன்றி. எனக்காக கைதட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி 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 நன்றி. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டுக்கு எதிர்த்து சொல்ல பொங்கி வரணும்.